செய்வாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அதனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவ சமூகத்தில் சற்று உட்கார்படி நான் கேட்கிறேன். எப்பொழுது ஒரு சில பாடலை நாம் பாடி நான் தேவனை ஆராதிக்கலாம். அதோட தொடர்ந்து தேவ செய்தியை நாம் கேட்கலாம், பேசலாம். இந்த நாளிலும் கூட பேச தேவ சமூகம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி தேவ சமூகம் அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னை வாழ்த்திடும் நாமத்தில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னை வாழ்த்திடும் நாமத்தில் கர்த்தாவே, சேர்ந்து நாங்கள் சபையாக சேர்ந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் நாங்கள் காணப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளைகளையே கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். சீக்கிரமாய் நாங்கள் சேர்ந்து உடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்த கர்த்தருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நிமிடங்களை தேவன் பொறுப்பும் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசிரியர் பரிசுத்த ஆளுகைக்குள் முற்று ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, முடியும் வரை உம்மை ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, முடியும் வரை தாயின் கருவில் உருவாகும் தாயின் மேலான அன்பு
வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேசுவதை அழைத்தவர் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் முடியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் முடியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை இன்னும் நடக்க வைத்தீர். எத்தனை முறை இடறினாலும் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை இன்னும் நடக்க வைத்தீர். என் நாட்கள் முடியும் வரை ஆமென். என் சுவாசம் முடியும் வரை ஆமென். உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீர். என்னையும் உம்மோடு சேர்ந்து கொள்ள இதற்காக மீண்டும் வருவேன். ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அணைத்துக் கொண்டீர். என்னையும் உம்மோடு சேர்ந்து கொள்ள இதற்காக மீண்டும் வருவேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் முடியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் முடியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே கரங்களை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சேர்ந்து ஒரு இடத்தில் கூடி ஆராதிக்கும் போது ஆராதனை பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனாலும் நாம் ஆங்காங்கே வீடுகளில் இருந்து ஒருவேளை ஒரு பாடலுக்கு நீங்கள் ஆராதனை கலந்து கொண்டாலும் கூட அதுவும் நமக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். ஆராதிக்கிற நம்மை பொறுத்தது, நம்முடைய மனநிலையை பொறுத்தது. என்னுடைய நாமத்தினாலே எங்கே 2 or 3 பேர் கூடியிருக்கிறேன் அங்கே நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. மாறாது. நம் மத்தியிலே அவர் கடந்து வருகிறார். நமக்கு அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஆராதிக்கும் போது உங்கள் வீட்டில் தேவன் உலாவுகிறார். உங்கள் வீட்டில் அவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு ஆராதனை வாழ்க்கையாக இருக்கட்டும். எங்கு சென்றாலும் தேவனை துதித்துக் கொண்டே கடந்து செல்லுங்கள். தேவனை துதித்துக் கொண்டு அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு நீங்க வாழும் போது உங்கள் மேல் தேவனுடைய பிரசன்னம் அப்படியே மூடி இருக்கு. அந்த பிரசன்னம் தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த பிரசன்னம் தான் நம்மை பாதுகாக்கும். தேவனுடைய பிள்ளைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த கொரோனா என்று சொல்லுகிற பொல்லாத தொத்து வியாதி பரவி இருக்கிற இந்த நாட்களில் உங்களோடு நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிற ஒரு மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் ஆராதிக்கிற மக்களாய், ஜெபிக்கிற மக்களாய், ஜெபத்தின் மூலம், ஆராதனை மூலம் வருகிற எல்லா கொள்ளை நோய்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அவைகளை உங்களை அணுக முடியும். காரணம் என்ன? உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. உங்களை தேவனுடைய பிரசன்னம் மூடி பாதுகாக்கும். ஆமென். அவருடைய ரத்தம், பரிசுத்த ரத்தம் உங்களை மூடி பாதுகாக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை ஆராதனை வாழ்க்கையா இருக்கட்டும். உங்க குடும்பம் ஒரு ஆராதிக்கிற குடும்பமா இருக்கட்டும். கர்த்தர் உதவி செய்வாராக. இதனாலும் கூட குடும்பம் என்னுள்ள தலைப்பு உங்களோடு கர்த்தர் வேத வசனத்தின் மூலம் உங்களோடு நான் கடந்து செல்ல பேச விரும்புகிறேன். அதாவது இந்த லாக்டவுன் பீரியட்ல பலவிதமான சூழ்நிலை மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கு. பண கஷ்டம், மன கஷ்டம், பயம், திகில், இதெல்லாம் நம்ம சுற்றி அடித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பத்து புருஷன் மனைவி ஒரு ஒருமனப்பாடு கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளும் மொபைல், அவர்களுக்கு ஸ்கூலும் இல்லை, காலேஜும் இல்லை, மொபைல்லையும் லேப்டாப்லையும் இருந்து கொண்டு தேவையில்லாத காரியங்களை பார்க்க வாய்ப்புகள் அநேகம் இருக்கிறது. டெலிவிஷன் எப்பொழுதும் ஓப்பனாக இருக்கு. காரணம் வீட்டில் எல்லாரும் இருக்கிறதுனால. அப்போ அவங்களெல்லாம் பார்த்து அதில் தகாத காரியங்கள் எல்லாம் பார்த்து குடும்பம் இந்த நாட்களில் பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லாம் பல நிலையில் சீர்கேடுகளை சந்திக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்தது. இந்த நாட்களில் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், தாய் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து குறுகிற நேரத்தில் உங்களோடு நான் சற்று நேரம் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் வேதத்தில் பார்க்கும் போது முதலாவது தகப்பன், அதாவது கணவன் பேசலாம். எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 128 சங்கீதம் 1 வசனத்தை வாசிப்போம். எவனோ இங்கு நாம் பார்க்கும் போது அருமையான நமக்கு பழக்கமான வசனம். சங்கீதம் இதெல்லாம் மனப்பாடமாக நாம் கற்று வைத்தோம். வேதத்தின் வசனங்கள் அநேகம் நமக்கு தெரியும். அதற்குள் இருக்கிற உள் அர்த்தங்களும் அதில் எதை கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலைகளை நாம் மறந்து விடுவோம். பேசலாம். இது நாட்களிலே இந்த வசனத்தை மையமாக வைத்து பேச விரும்புகிறேன். தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். குடும்பத்தில் தலைவன் தகப்பன். பேசலாம். ஆமென். குடும்பத்தில் தேவனுக்கு பெரிய ஒரு பொறுப்பை தகப்பனை கற்றுக் கொடுக்கிறார். பேசலாம். தேவன் சொல்லுகிறது
சகோதரனே, உன் குடும்பம் சரியா இருக்க வேண்டும் என்றால், உன் பிள்ளைகள் நன்றா இருக்க வேண்டும் என்றால், நீதான் அதற்கு ஒரு முன்னோடியான காரணராய் காணப்பட வேண்டும். அதுதான் சொல்லப்படும் 128 சங்கீதம் ஒரு குடும்பத்தை குறித்ததான ஒரு பிக்சர், ஒரு மேப் இருக்கிறது. ஃபேமிலி, கர்த்தருடைய குடும்பம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பம், கர்த்தரை பயப்படுடைய குடும்பத்தின் நிலையை குறித்து அது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். குடும்ப தலைவனுக்கு இருக்க வேண்டியது தெய்வ பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருந்தால் அந்த பயம் உன் மனைவிக்குள் பிரதிபலிக்கும், அந்த பயம் உன் பிள்ளைகளுக்கும் பிரதிபலிக்கும். ஆமென். அநேக குடும்பங்களில் தகப்பன் வேதத்தின் அடிப்படை சரியா இல்லாத காரணத்தினால் அந்த பல குடும்பங்கள் சீரழிகிறதை நான் அநேக காரியங்களும் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். பார்க்கும் போது தேவனுக்கு பயந்த குடும்பத்தில் முதலாவது ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு வாசிக்க சொல்ல விரும்புகிறேன். யோபு புத்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தால், பாருங்க, அந்த யோபுவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யார், எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து. அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாயிருந்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு நாம் பார்க்கும் போது ஒரு குடும்ப தலைவரை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். குடும்ப தலைவனுடைய பெயர் யோபு. அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டதா இருந்தது, அவன் அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு முறை கூட வாசிப்போம். உத்தமனாயிருந்தான். தேவனுடைய பார்வையில் உத்தம இருதயத்தோடு அவர் பின்பற்றுகிறவனாயிருந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரனே, உன்னை பார்க்கிற குடும்பத்தார் நீ கர்த்தரை பின்பற்றுகிற முறைகளை அவர்கள் கவனிப்பார்கள். நாம் சின்ன காரியம் செய்தாலும் சரி, பெரிய காரியம் செய்தாலும் சரி, நாம் சின்ன ஜெபம் பண்ணாலும் சரி, பெரிய ஜெபம் பண்ணாலும் சரி, நாம் வேதத்தை வாசித்து தியானித்தாலும் சரி, கர்த்தரை ஆராதித்தாலும் சரி, நம்மை நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்கள், நம்முடைய மனைவி பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. நாம் எப்படி ஆராதிக்கிறோம், விளையாட்டுத்தனமாக இருக்கிறோமா, அலட்சியமா இருக்கிறோமா என்பதை பார்ப்பார்கள். அவன் உத்தமனாய், ஆமென், தேவனுக்கு முன்பதாக அவன் உத்தமனாய் காணப்பட்டார். அடுத்தது சன்மார்க்கன், தவறுகள் பாவங்கள் செய்யாதவனாயிருந்தான், தீங்கு செய்யாதவனாயிருந்தான். அடுத்தது தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு என்ன செய்கிறான், விலகிறவனாயிருந்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே யோபுவின் வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. நாம் அங்கு வாசிப்போம். தேவனுக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யோபு தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான், பொல்லாப்புக்கு விலகிறவனாயிருந்தான். தேவனுக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கும் போது பொல்லாப்பு நம்மை அண்டாது. பொல்லாப்பு நம்மை தேடி வந்தாலும் விலகி சென்று விடுவோம். காரணம், நமக்கு தேவனுக்கு ஒரு பயம் இருக்கிறது. தேவனுக்கு ஒரு பயம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருப்பதை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யத்தக்கதாய் அல்லது உன்னை நெருங்கும் போது அதை விட்டு விலகி ஓடுகிற ஒரு நிலை உனக்கு. யோசேப்புக்கு பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. போத்திபாருடைய வீட்டில், ஆமென், போத்திபாரு மனைவி அவன் ஏறி பிடிக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான், நான் இப்படிப்பட்டதான தேவனுக்கு அவனை பாவம் செய்வது எப்படி என்று பாருங்கள். தேவனுக்கு பயப்படுகிறவன், ஆமென், தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்துக்கு அவன் தன்னை விலக்கி காத்துக் கொள்வான். பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும், நம்மளை நெருக்கும். பல சூழ்நிலை கடந்து அநியாயங்கள், அக்கிரமங்கள், தகாத நிலையில் உள்ள சமுதாய வாழ்க்கை, அநியாயமாக சம்பாதிப்பது, வேற ஒழுங்குக்கு மாறாக சம்பாதித்தீர்கள், இப்படி பல காரியங்கள் நம்ம தேடி வரும். அவைகளுக்கெல்லாம் நம்மை விலகி காத்துக் கொள்ளும் போது அல்லேலூயா, தேவன் அதில் சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷத்தினுடைய பிரதிபலிப்பு உன் குடும்பத்துக்குள் சேரும்.
தேவனுடைய பிள்ளையை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கை குடும்ப தலைவனாகிய தகப்பன், அதாவது ஒரு புருஷன் செய்வான் என்றால், வாழ்வான் என்றால், அதை பற்றி தேவன் சந்தோஷப்படுவதனால் அதனால் உண்டாகிற நன்மையும் ஆசீர்வாதமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அதனுடைய 1லிருந்து வாசிப்போம். பட்டாளத்தில் கொர்நேலியு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை நமக்கு பார்க்கிறோம். இவன் கொர்நேலியு. ஹல்லேலூயா. அவன் யாரு? இத்தாலியா பட்டாளத்தில் பணியாற்றுகிற 100க்கு அதிபதியானவன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்க ஒரு ஊழியன். ஆமென். அவன் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பயந்தவன். அல்லேலூயா. அரசாங்க வேலை செய்கிறவர்களுக்குள்ள தேவனை குறித்து என்ன இருக்க வேண்டும்? பயம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் செய்கிற என்னுடைய வேலை தேவன் பிரியப்படுவாரா, இல்ல அநியாயமா நான் வாழ்கிறேனா, ஒழுங்குக்கு மாறாக நான் சம்பாதிக்கிறேனா? அல்லேலூயா. அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்கள் கவனமா இருக்க வேண்டும். பரிதானம் வாங்காமல் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவனை குறித்த பயம் இருக்கும் என்றால் பரிதானத்தை வெறுப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. எனக்கு சம்பாத்தியம் போதும், அநியாயமா சம்பாதிப்பது எனக்கு வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உண்டாகும். காரணம், உலகத்தில் அநியாயமா சம்பாதித்த ஒருவனும் போகும்போது எதுவும் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. அவன் சந்ததிகள் எல்லாம் நல்லபடியாக இல்லை. எவ்வளவு பேரை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்க முடியும். விஷயம் அவன் தேவனுக்கு பயந்தவன். ஆமென். தேவனுக்கு பயந்தவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். பாருங்க, தான் தேவனுக்கு பயந்தவன் மட்டுமல்ல, அடுத்தது தன் வீட்டாரை தெய்வ பயத்துள்ளவனை நடத்தான். எவ்வளவு ஆச்சரியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய சகோதரனே, நீ உன் குடும்பத்தின் மிக முக்கியமான நபர் என்பதை மறந்து விடாதே. புருஷனே, உன் மனைவிக்கு நீ முக்கியமான நபர் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து பல காரியங்கள் உன் மனைவி உன் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் சொல்லப்பட்டு அவன் தேவனுக்கு அவன் தேவனுக்கு தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரும். ஆமென். அவன் மட்டுமல்ல. அல்லேலூயா. அநேக குடும்பங்களில் தகப்பன் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், இப்படி எல்லாம் ஒரு ஒழுங்கில்லாமல் இருக்க காரணமே தகப்பனாய குடும்ப தலைவனுக்குள் தெய்வ பக்தி. தெய்வ பக்தி ஒரு தகப்பனுக்கு இருக்கும் என்றால் கட்டாயம் அந்த பக்தியினுடைய பிரதிபலிப்பு மனைவி பிள்ளைகளுக்குள்ள எல்லாம் கடந்தது. அந்த குடும்பமே ஒரு தேவ மகிமை நிறைந்ததாய் காணும். தெய்வ பயம் உள்ள ஒரு வாழ்க்கை எங்கு இருக்கிறதோ அங்கே தேவன் வாசம் பண்ணுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே உண்டோ அங்கே தேவன் அற்புதம் செய்வார். பாருங்க, சொல்லப்பட்டது தேவனுக்கு தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு என்ன செய்கிறவன்? பயந்தவனாக. அதெல்லாம் என்ன நடக்கிறது? அடுத்த பாயிண்ட். அப்போ அவன் தேவனுக்கு பயந்தவன் என்பது எதுல வெளிப்படுகிறது? தெய்வ பக்தி உள்ளவன் என்பது அவன் செயல்கள், அவனுடைய நடவடிக்கையில் வெளிப்படுகிறது. தான தர்மம் செய்கிறவன். ஆமென். கஷ்டப்படுகிறவனை விசாரிக்கிறவன். ஆமென். தான தர்மம் செய்கிறவனும் ஜெபிக்கிறவனுமாய். ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வசனத்துக்குள் 10வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்துக்குள் நீ கடந்து வர வேண்டும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை சகோதரனே உனக்கு முன்பாக திறந்து வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இருந்த குணங்கள் இருக்கிறதா என்பதை நீ பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளை.
ஆமென். ஒரு சகோதரன், குடும்ப தலைவர் இந்த வசனத்துக்கு உட்பட்டு நீ வாழ வேண்டும். பாருங்கள், இன்னொரு நபரை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகத்தில் 6வது அதிகாரம் அதனுடைய 8-9 வாசிக்கும். நோவாவுக்கும் கிருபை கிடைத்தது. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். தேவனோடு அவன் நினைச்சதான் சஞ்சரித்தான். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் அவன் நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். அதனால் என்ன நடந்தது? உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அழிந்து போகும் போது அவன் அவன் குடும்பத்தை பாதுகாக்க முடியும். சகோதரனே, நீ ஒரு தெய்வ பக்தன் ஒரு மனுஷனாய் வாழ்வாய் என்றால் தேசத்தில் இந்த நாட்களை பரவி தீவோல் பிடித்துக் கொண்டிருக்கிறதான கொள்ள நோயின் மத்தியிலையும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். தெய்வ பயம், தெய்வ பயம், கர்த்தர் பயப்படுற பயம். ஆமென். கொள்ளை நோய் எல்லாம் எதுவும் சரி பேசலாம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு நபருடைய வாழ்க்கை மரணம் என்பது சம்பவிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு தெரியாமல் நடக்காது. வியாதி வரணும்னா கர்த்தருக்கு தெரியாம வராது. ஆமென். பேசலாம். அதனால் ஒரு மரணம் ஒரு நபருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் கேள்விப்படுகிறோம் என்றால் அது ஊழியக்காரர் தான் சரி அல்லது விசுவாசியர் தான் சரி, தேவன் அவர்களுக்கு இந்த பூமியில கொடுத்த காலம் அவ்வளவுதான். கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டார். ஒருவேளை வியாதி மூலமா எடுக்கலாம், வேற ஏதோ நிலையில் எடுக்கலாம், அதை நாம் யோசிக்க முடியும். ஆனால் அல்லேலூயா, தேவனுக்கு கொடுக்கிற காலம், ஆமென், தேவனுடைய பாதுகாவல் உனக்கு கட்டாயம் தேவை. வேதத்துல பேசலாம், எல்லா மனிதனும் வாழ்ந்து மரித்து இருக்கிறார். பேசலாம், எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார், யானோக்கும் காணப்படாமல் போய்விட்டார். பேசலாம், மற்றவர்கள் எல்லாருமே பூமியில வாழ்ந்து மரித்து போனவர்கள் தான். ஏதோ ஒரு வியாதி அல்லது ஏதோ பலவீனங்கள் ஏற்பட்டு மரித்து போகிறார், அது வேற விஷயம். கர்த்தர் கொடுக்கப்பட்ட காலம் உனக்கு பாதுகாவல் கட்டாயம். ஆமென். தேவனுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வீட்டு பக்கம் வராது, எந்த ஒரு வியாதி ஒன்று தொடாது. ஆமென். ஆனா தேவனுக்கு தைரியமா இருக்க வேண்டும். என் தேவனுக்கு தெரியாமல் எதுவும் என்னுடைய குடும்பத்தில் வராது, என் தேவனுக்கு தெரியாமல் என் குடும்பத்துக்குள்ள எந்த விளைவும் தாக்காது. அல்லேலூயா. தேவனுக்கு விசுவாசத்தோடு தைரியமா இருக்க பாருங்கள். அவன் நோவா கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவன், அவன் நீதிமானா இருந்தபடியினால அழிவிலிருந்து அவனும் அவன் மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற ஒரு நிலையோட குடும்பத்துல தெய்வ பக்தியுள்ளவனா இருந்தான். குடும்பத்தார் அனைவரோடு கூட சாட்சி பேசுறான். இங்கு பலன் என்ன? தேவனுடைய வழிகள் நடந்ததனால், நீதிமான வாழ்ந்ததனால் பேசலாம், அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டான். நீதிமானாய் தேவனை பயப்படுற மனுஷனாய் நீ வாழ்வாய் என்றால் வருகிறதான ஆங்காங்கே சுற்றி கொண்ட அழிவுகள் இருந்து உன் குடும்பத்திற்கு கர்த்தர் பாதுகாவலை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்கள், அதனுடைய எபேசியர் 5:23 வாசிப்போமாக. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கிறிஸ்து சபைக்கு தலை. ஆமென். அதுபோல புருஷன் மனைவிக்கு தலை. ஆமென். மனைவிக்கு தலையா இருக்கிறார். ஆமென். பேசலாம். தலையெல்லாம் மிக மிக முக்கியமான பகுதிகள் இருக்கிறது. அப்போ தன் மனைவி குடும்பத்தை நடத்துகிற ஒரு திறமை உள்ளவனா இருக்கிறது. பார்வை, கண் பார்வை அங்குதான் இருக்கிறது. கேள்வித்திறன், பேச்சு திறன், சுவைக்கும் திறன், செயல்பாடு எல்லாமே இங்கிருந்து ஆர்டர் கொடுத்தாதான் நடக்கும். ஆமென். அப்ப தலையாக இல்லை என்றால், தலை சரியாய் தலைக்குள் இருக்கிற பகுதிகள் சரியாய் செயல்படவில்லை என்றால் அவன் பைத்தியக்காரன் அல்லது மூளை வளர்ச்சி இல்லாதவன். தலை சரியாய் இருக்க வேண்டும். தலைக்குள் இருக்கிற மூளை யோசிக்கும் திறன் உள்ளது. கண் பார்த்து புரிந்து நல்லதையும் கெட்டதையும் பிரிக்கிற அளவுள்ளதான நிலையில் உள்ள கொடுக்கிறது ஒன்று கண். காது கேள்வித்திறன், எதை கேட்கிறோம் பேசலாம். வாய் நாவு எதை பேசுகிறோம் எல்லாம் இங்கிறார். ஆமென்.
அப்ப தலை புருஷன் சரியில்லை என்றால் அந்த குடும்பத்தின் நிலை வேதனை. ஆமென். புருஷன் குடும்பத்தை சரியா கவனிக்கிறவனாக இருக்க வேண்டும். புருஷன் புரிந்து கொள்ள வேண்டும், நான் என் மனைவிக்கு நான் தலையா இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் தகப்பனா இருக்கிறேன், நான் குடும்பத்துக்கு ஒரு தலைவனா இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு தகப்பனு கட்டாயம் தேவை. பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது? தலைவா இருக்கிறவனுக்கு. எபேசியர் 5:25 அன்பு மனைவி என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். ஆமென். அல்லேலூயா. அநேக புருஷமாரை நான் பார்த்திருக்கிறேன், அவன் அடிச்சு பழகிறதே மனைவியா. ஆமென். மனைவிட்ட போய் அவள்கிட்ட திட்டிட்டு 4 அடி அடிச்சுட்டு சட்டெல்லாம் அப்படியே சுருட்டிட்டு, நான் நினைச்சேன் உன்னை என்ன செய்ய தெரியுமா என்று மனைவியே அடியடின்னு அடிச்சு சுருட்டி கீழே போட்டுட்டு இவன் பயமா மாதிரி தூரத்து நின்று வாயில வரதெல்லாம் பேசிக்கொண்டு பெரிய பயம். யார் அடிச்சுட்டான்? மனைவி அடிச்சுட்டான். பைத்தியக்காரர்கள். இப்படி பைத்தியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார். மனைவியை கர்த்தருக்கு கொடுத்திருப்பது அடிப்பதற்கு அல்ல, அவளை நேசிப்பதற்கு. ஆமென். புருஷன் மனைவி என்றால் ஒரே சரீரமா இருக்கிறார். ஆமென். சகோதரனே சகோதரியே, மனைவி அடிக்கிற ஒரு பழக்கம் உனக்கு இருக்கிறது என்றால் இன்றைக்கே நீ அதை விட்டுவிட வேண்டும். மனைவியை நீ அடிக்கிறாய் என்றால் உன் சரீரத்தையே அடித்து காயப்படுத்துகிறார். அப்ப தன் சொந்த சரீரம். மனைவி என்பது புருஷன் மனைவி எப்படி இருக்கிறார்? 2 சரீரம் மட்டும் இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே சரீரம். அப்ப ஒரே சரீரமா இருக்கிறீர்கள் என்றால் அல்லேலூயா, அந்த தன் சரீரத்தை, உன் சரீரத்தை எப்படி பேணுவாயோ, உன் சரீரத்துக்குரிய காரியங்களுக்கு அது எவ்வளவு கவலைப்படுவாயோ, உனக்கு உடித்துக் கொள்ள உன் பசி வரும்போது பசியாட்ட எவ்வளவு பிரயாசப்படுவாயோ, உன் தாகத்துக்கு எவ்வளவு பிரயாசப்படுவாயோ, உனக்கு நீ உன் சரீரத்துக்காக என்னென்ன காரியங்கள் கரிசனையா இருக்கிறாயோ அதே கரிசனை உன் மனைவி மீது காட்ட வேண்டும் என்று என் வேதம் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அன்பான சகோதரனே, மனைவி அடிக்காதே. மனைவி அடிக்கிறாய் என்றால் உன் சரீரத்தை நீயே அடிக்கிறாய், உன் சரீரத்தை நீயே காயப்படுத்துகிறாய். தன் சரீரத்தை காயப்படுத்தின ஒரு மனுஷன் பிரேத கல்லறைப்படுத்திருந்தான் தெரியுமா? பிரேத கல்லறைப்படுத்திருந்தான். என்ன பிடித்தவன்? லேகியோன் பிசாசு பிடித்தவன். அவன் தன் சரீரத்தையே காயப்படுத்திக் கொண்டு, வஸ்திரம் இல்லாமல் கையில் கட்டின சங்கிலியை முடித்துக் கொண்டு பிரேத கல்லறைப்படுத்திக் கொண்டு. அல்லேலூயா. உன் மனைவியை நீ அடிக்கிறாய் என்றாலே உன்னிடத்தில் லேகியோனுடைய ஆவிகள் கிரியை செய்கிறது மறந்துகிறார். ஆமென். மனைவிக்கு நேராகும் கோபத்தை காட்டாத அடிக்க கையை நீட்டாதே. இதுவரை நீ அடிக்கிற மனுஷனாக இருப்பாய் என்றால் இன்றைக்கு அதை விட்டு உன் மனைவி எடுத்து அன்பு கூற கற்றுக்கொள். வைசலா. அல்லேலூயா. வேதம் எபேசியர் 5:28 வாசிப்போம். மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? அன்பு கூற வேண்டுமா? பிரதர், ஹல்லேலூயா. மனைவியிடத்தில் என்ன வேணுமா? எப்படி அன்பு கூறணுமா? சொந்த சரீரமாக நினைச்சு அன்பு கூறணும். ஆமென். அப்போ நம்ம சரீரத்தை நம்ம நேசிக்கிறோம் இல்லையா? இந்த சரீரத்தை நம்ம அடிச்சு காயப்படுத்துவோமா? வஸ்திரம் உடுக்காம திரிவோமா? பசி ஆட்டாம இருப்போமா? ஆமென். சில புருஷர்கள் நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்க போய் ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுவாங்க, கடையில போய் எக்கச்சக்கமா மட்டன் சிக்கன் சுக்கா எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரது. வீட்டுக்கு வந்தா மனைவி ஏதோ கீரையோ பருப்போ கடைஞ்சு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. அங்கேயும் அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுல வந்து இந்த பொங்கலை வச்சு சாப்பாடு சாப்பிடுவாங்க நல்ல முறையா. பாவம், இது மட்டன் சுக்கா சிக்கன் மட்டன் பார்த்து ரொம்ப நாளாகி இந்த ஆளு சம்பாதிக்கிற பைசா பெரிய பகுதி கடைக்கு கொடுத்து நல்லா சாப்பிடுறாங்க. வீட்டுல மனைவி இருக்கிறாள், அவள் பசியாத்தினாளா, அவள் இந்த காரியங்கள் சாப்பிட்டாளா, பிள்ளைகள் சாப்பிட்டாளா, அதுக்கு யோசிக்கிறதே இல்லை. அங்க 8:30 கட்டை நல்லா பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரோம். வந்த உடனே சாப்பாடு ரெடியாச்சா? வந்த உடனே கேட்கறது. இங்கேயோ அப்பாவிகள் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு கஞ்சியும் கூட குடிச்சிட்டு இது இங்க காஞ்சி போய் கிடக்கு. வந்தோடனே இங்கேயும் ஒரு பிடி, அவங்க என்ன ஆக்கி வச்சிருக்கிறாங்களோ அதையும் பிடிச்சிட்டு அங்க குழம்பு சரியில்லை, என்ன இப்படி இருக்கு, உப்பு இருக்கு, அப்படி இருக்குன்னு அதுக்கு திட்டுறது. நீங்க சாப்பிட்டீங்களா? ஐயோ நான் சாப்பிட்டேன், இதாம்மா
நீங்களும் சாப்பிடுங்க கொண்டு கொடுக்கறவங்க உண்மையான தகப்பன், உண்மையான புருஷன். மனைவியை நேசிக்கிற இருதயம் வேண்டும். சொந்த சரீரமாய் பாவித்து உனக்கு பசி எடுப்பது போல உன் மனைவி பசி எடுக்கும் என்று நீ நினைக்கணும். ஆமென். உனக்கு வஸ்திரம் உடுத்த தேவைப்படுது, அவன் மனைவிக்கு தேவை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். மனைவியின் தேவைகளை புரிந்து அவருடைய தேவைகளை சரியா நிமிர்த்தி செய்கிறவன் தான் புருஷன். இல்லை என்றால் அவன் புருஷனாய் வாழ்வதற்கு தகுதியற்றவன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 5:33 வாசிப்போ. அவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்தில் என்ன செய்யணுமா? அன்பு கூற கடவன். ஆமென். சகோதரனே, புருஷனாகிய உன்னோடு கட்ட பேசியிருக்கிறார். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது காரியங்கள் திருத்த வேண்டுமோ அது திருத்திக் கொண்டு கர்த்தருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை பண்ணி வாழ்வா என்றால் உன் குடும்பம் குட்டி பரலோகமா இருக்கும். பார்க்க ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஆமென். சில அநேக குடும்பங்கள் ஒரே சண்டையா தான் இருக்கும். ஆமென். புருஷன் வந்துட்டாலும் வீட்டுல ஆக சண்டை, ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், நிம்மதி இருக்காது. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயந்தவனாயிரு, கர்த்தருடைய வழிகள் நடக்கிற மனுஷனாயிரு, பொல்லாப்பு விலகிறவனாயிரு, ஜெபிக்கிறவனாயிரு, வேத சத்தியத்தை கை கொள்ளுகிறவனாயிரு. குடும்பம் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படும். அடுத்தபடியாக மனைவி, தாய். நீதிமொழிகள் 14:1 வாசி. சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். இனி தொடர்ந்து இதுவரை புருஷனோடு பேசினேன், இனி மனைவியாகிய சகோதரி உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. சற்று அதிகமாக இருந்தாலும் நீ பொறுமையாக கேட்டே ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறார்? கட்டுகிறார். அல்லேலூயா. ஸ்திரீக்கு புருஷன், அதாவது மனைவிக்கு தேவன் பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். என்ன புருஷன் தானே அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னீங்க, இப்ப என்ன? இவங்க எல்லாவற்றுக்குரிய மெயின் சுவிட்ச் மனைவி கிட்ட தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு? புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும். ஆமென். புத்தி உள்ளவள். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் நீ புத்தி உள்ளவளாக இருக்கிறாயா? நல்ல குணம் உனக்கு இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மூளையை பயன்படுத்த வேண்டும், ஒரு புத்தி உனக்கு வேண்டும். குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், எப்படி கவனிக்க வேண்டும். புருஷன் சம்பாதித்து கொண்டு வருகிறார், இதை வைத்து நான் எப்படி செலவு பண்ண வேண்டும், வீண் செலவு நான் பண்ணக்கூடாது, அதுல சிக்கனம் பண்ண வேண்டும், பிள்ளைகளை நான் எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் புத்தி வேணும் மனைவிமாருக்கு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். ஸ்திரீயே, உன் குடும்பத்தை நீதான் கட்டி எழுப்ப வேண்டும். என்று அதிகமான நேரம் வீட்டில் இருக்கிறவள் ஸ்திரீ, நீ தாய், அதாவது மனைவி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ கைகளினால் இட்டை உடைத்து போடுகிறார், இடித்து போடுகிறார். வீட்டை கட்டி எழுப்பவும் ஸ்திரீயால முடியும், அதை உடைக்கவும் ஸ்திரீயால முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்படி என்றால் புருஷன் ஒரு பகுதியில் முக்கியமான நிலைதான். அவனுக்கு நிறைய காரியம் சொல்லிவிட்டேன். ஆனா மனைவி, இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலே உனக்கு ஞானம் தேவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, சொல்லப்பட்ட வாசிப்போமாக. சங்கீதம் 128:3 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுவதுடைய மனைவி உன் வீட்டோரத்தில் கனி தரும் திராட்சை கொடியை போன்றிருப்பார். ஹல்லேலூயா. அடுத்த நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்திரீயே, உன்னை கர்த்தருக்கு மிக முக்கியமான நபராக வைத்திருக்கிறார். உன்னுடைய மனைவி உன் வீட்டோரங்களில். எங்க? யாருக்கு வீட்டோரத்தில்? சத்தமா சொல்லுங்க. உன் வீட்டோரம், பக்கத்து வீட்டோரங்கள், வேற எங்க? உன்னுடைய வீட்டோரத்தில். சகோதரி, உன் குடும்பம், நீ எங்கு நீ திருமணமாய் வந்திருக்கிறாயோ, அல்லேலூயா,
உன்னை எந்த குடும்பத்தில் கொடுத்திருக்கிறார்களோ அதுதான் உன்னுடைய வீடு. அந்த வீட்டு ஓரங்களில் எப்படி இருக்க வேண்டுமா? வீட்டு ஓரத்தில் கனிதரும் திராட்சை கொடி. முதலாவது அந்த கொடி படரும் போது ஒரு அலங்காரம். சொல்லுவா கொடி பாருங்க, சில இடங்கள்ல வீடுகள்ல ஹோட்டல் எல்லாம் அப்படியே கொடிகளை அப்படி படர விட்டுருவாங்க, பார்க்கவே அழகா இருக்கும். ஆமே சகோதரி, வீட்டு ஓரங்களில் நீ என்ன செய்யறவா? படர்ந்து நிற்கிறதான யாரா இருக்கிறார்? திராட்சை கொடி. தூரத்தில் வரும்போதே தெரியும், என்னப்பா அந்த வீட்டுடைய அருகாமையில் படர்ந்து கிடக்கிறது, பச்சை பசையில். மட்டுமல்ல, திராட்சை கொடி, அதுல என்ன காட்சி நிக்கி? திராட்சை பழங்களும் தொங்கி நிக்கி. ஆச்சரியப்படுவாங்க. ஆமே ஹல்லேலூயா. சகோதரி, வீட்டோரங்களில் அலங்காரம் பண்ணுகிற வேலை உன்னுடைய வேலை. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டோரங்களில் ஆமென் அலங்காரம் பண்றவா. மற்ற தூரத்தில் வருவாங்க, சொந்தங்கள் பந்தங்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் வருவாங்க. வீட வந்து பாப்பா அலங்காரம் எப்படி பண்றது. ஆமென். வீட்டோரங்கள் கடிதரும் காட்சி கொடி கொடியாக படர்ந்து அலங்காரம். முதலாவது அலங்காரம் வெளிப்படுத்த தூரத்தை பார்க்கும் போது எப்படி இருக்கிறது? வீடெல்லாம் நீட்டா இருக்கு. ஆமென் ஆமென். குடும்ப பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த வீட்டுல வந்தாலே தெரியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். படர்ந்து அலங்காரம் வந்தவன சொல்லுவாங்க, பரவாயில்லப்பா, இந்த வீட்டு பொம்புள்ள நல்லவ போல் இருக்க, நல்ல ஒழுக்கமானவ போல் இருக்க, நல்ல டீசனானவ போல் இருக்க, நல்ல சுத்தமானவ போல் இருக்க என்று பாராட்டுவாங்க. அதான் அலங்காரம், முதல் அலங்காரம். ஆமென். வீடெல்லாம் காலில் எழுப்பி நேரம் எழுப்பி கூட்டி சுத்தம் பண்ணி நீட்டா வச்சிருக்கு. அப்பா, எந்தெந்த பொருள் எங்க இருக்கணுமோ அங்க வச்சிருக்கு. நல்ல இந்த வீட்டுல பொம்பளை நல்ல குடும்ப பொண்ணு நல்லவன், இந்த மாதிரி ஒரு பாராட்டு கிடைக்கும் மற்றவர்களால். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் நீட்டா சுத்தமா அழகா வந்து பாக்குறாங்க, வராங்க சீக்கிரம் வீட்டுக்கு. சார் இருக்கிறாங்களா? இல்லைங்க. என்ன விஷயம்? அந்த பேச்சு ஸ்டைலே ஒரு பயபக்தி உள்ள பொம்பளை வெளிப்படும். ரொம்ப தாழ்மையான குரல் பேசலாம், கனிவான குரல். கேட்டவன இல்ல அவர் வெளியே போயிருக்கிறார். அப்படியா? சரி, நான் வந்துட்டு போனா சொல்லுங்க. சரி, எவ்வளவு நல்லா இருக்கு பேசலாம். செலவுங்க சில பெண்கள் யார் என்ன வேணும் அவங்க யாரும் கேட்கல. ரொம்ப பேசுற பேச்சிலேயே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பேசுறாங்க. அந்த மாதிரி பேசுற சில பெண்கள் இருக்கிறாங்க. கவனமாக இந்த பேச்சு மனத்தன்மையா இருக்கட்டும். இந்த பேச்சு நடைமுறை நடை உடை எல்லாத்தையும் பார்க்கிறவர்கள் பாராட்ட வேண்டும். குடும்ப பெண்களை பாராட்ட வேண்டும். ஆமென். உன்னுடைய நடை உடைகள், பாவனைகள், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய வீட்டில் நீ நடந்து கொள்கிற விதங்கள், சமுதாயத்தில் மற்ற ஜனங்கள் முன்பதாக நீ பேசுகிற பேச்சு, நடந்து கொள்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து மற்றவர்கள் உன்னை பாராட்ட வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது இந்த கொடியினுடைய வேலை ஒன்று அலங்காரம் பேசலாம். மட்டுமல்ல, அது கனிகள், விரும்பப்படத்தக்கவைகள். கனிகள், கனி எதை குறிக்கிறது? குணத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமென். உன்னில் உள்ள குணங்கள். கொடி மட்டுமல்ல, திராட்சை கொடின்னா வெறும் கொடி மட்டும் வளர்ந்து கிடக்கிறது. கொடியில் அங்கங்கே கொலத்தை, திராட்சை கொலத்தை வைக்கி. ஆமென். ஒன்று அலங்காரம், ரெண்டு பலன் கொடுப்பது. அந்த திராட்சை ஏன் திராட்சை கொடி என்று சொல்லுகிறார் என்றால், வேறு சொல்லி இருக்கிறது என்றால், திராட்சை கொடியில் பழங்கள் கழிக்கிறது அல்ல, தூக்கி போடுறவங்க, அது சாப்பிட வேண்டியது. அது எல்லாருக்கும் உபயோகம். அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெளிப்படுகிற நல்ல குணங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல குணம், பேச்சில் ஒரு கனிவு. ஆமென். நடக்கையில் ஒரு ஒழுக்கம், அடக்கம். வைசலம். ஹல்லேலூயா. பாருங்க, அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம். இது அந்த திராட்சை கொடியில் தொங்கி நிற்கிற கனி. ஆமென். அந்த கனிவனிட்ட இருக்கணும். சகோதரி, ஆலயத்தில் நீ வந்து போகலாம், கை தட்டலாம், ஆவியில் நிரம்பலாம். அதுல நிற்கிற
வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, உங்கள் குடும்பத்துக்குள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். சாட்சியின் வாழ்க்கை. என்னமோ சமைக்க வந்தா போதும், கை தட்டிட்டா போதும், ஆவி நடத்திட்டா போதும், அந்நியமாக பேசுறத குறிச்சிட்டா போதும், ஜம்மிங் பண்ணிட்டா போதும், எல்லாம் சரியா போதும். அப்படி கிடையாது. உன் வாழ்க்கையில் வேதத்தின்படி ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் உன்னுடைய ஆவியின் நிறைவெல்லாம் வேஸ்ட். ஆமென். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம் உனக்கு வேணும். யாரிடத்தில் பேசணும், எப்படி பதில் பேசணுமா? சாந்தமா பதில் சொல்லு. கல்ல தூக்கி போட்ட மாதிரி பேசி பழகாத. புருஷனோட சாந்தமா பதில் பேசு, எரிஞ்சிட்டு பேசாத. ஆமென். சில பெண்கள் புருஷனோட பேசுற எரிஞ்சிட்டே பேசுவான். பாவம் அப்பாவியா இருப்பான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் அப்பாவே பாவம் மாடா உழைச்சி ஏதோ வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பான். வந்த உடனே லெப்ட் எடுத்துருவான். டாம் டீம். அதற்கு கர்த்தர் உனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. பேசலாம். ஆமென். சொல்லுகிறது சாந்தம் உள்ள குணம் வேணும். அடுத்தது அமைதல், அடக்கம், அமைதல் வேணும். அடுத்தது அலங்காரமா இருக்கணும். பைசலாட். அநேகர் நினைக்கிறது என்னவென்றால், பைசலாட் 3 வசனத்தை வாசிப்போம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் உடுத்துக் கொள்வதாகிய புறம்பான அலங்காரமே உங்களுக்கு அலங்காரமாக இராமல். பைசலாட். அநேகர் என்ன தேவையான அலங்காரத்தை விட்டுருவாங்க, கவர்ச்சியை உண்டு பண்ணிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கு, மயிரை பின்னி, தலைமுடியை பின்னி, என்னது பொன் ஆவணம் அணிந்து விலைவத வஸ்திரங்கள் உடுத்திட்டு நம்ம ட்ரெஸ் பண்ணி நின்றுட்டு அதுதான் ஒழுக்கம் நினைக்கிறேன். அது ஒழுக்கம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. நீ எவ்வளவுதான் நீ அப்படி ட்ரெஸ் பண்ணி நின்றாலும் கீழே இருக்கிறதான அழியாத அலங்காரமாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் உனக்குள்ள இல்லை என்றால் உன் அலங்காரம் எல்லாம் பேசலாம். வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பேசலாம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:22 வாசிக்கும் போது, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். அல்லேலூயா. அண்ணா புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. ஆமென். நீ ரொம்ப அழகா இருக்கிறன்னு வச்சுக்க, ஆனா மதிகேடாய் புத்தி இல்லாமல் புத்தியற்ற ஸ்திரீயாக நீ வாழ்வாய் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீ மதிகேடாய் நடப்பாய் என்றால், ஒரு புத்தி இல்லாத ஸ்திரீயா நடப்பாய் என்றால், மதிகேடா நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் இருக்கிற மூக்குத்தி மூக்குத்தி பன்றிக்கு மூக்கில் இருந்த என்ன பிரயோஜனம்? ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் இதை வாசிக்கும் போது கேட்கும் போது நீங்க சிந்தித்து பாருங்க. ஒரு பன்றி இருக்கு, பன்றிக்கு மூக்கில் அழகாக மூக்குத்தி போட்டு வச்சிருக்கு. அது எப்படி இருக்கும்? நீ அழகா இருந்தாலும் மதிகட்டவளாய் புத்தி உள்ள ஸ்திரீயாக அல்லாமல் புத்தி இல்லாதவளாக இருப்பா என்றால் உன்னை குறித்து கர்த்தர் இதுதான் சொல்லுகிறது, பன்றியின் மூக்குள்ள மூக்குத்தி சமம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவான்னு நீதிமொழி 31 சொல்லி கடைசி வாசிப்போம். கூட சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வேண்டும். எவ்வளவுதான் அழகுள்ள ஸ்திரீயா இருந்தாலும் வேஸ்ட். அழகை காட்டி காட்டியே நாட்டை அழிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அழகை காட்டி காட்டியே ஊரை அழைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அழகை காட்டி காட்டியே குடும்பத்தை அழைக்கிற ஸ்திரீகள் அநேகர் உண்டு. உன் சரீர அழகோ உன் அலங்கார அழகை நீ வெளிப்படுத்தாமல் உன் குணத்தின் அழகை வெளிப்படுத்து. ஆமென். உன்னுடைய குண அழகு இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமாகிய அலங்காரம் அதை வெளிப்படுத்த என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மட்டுமல்ல, நீதிமொழிகள் 31:15 வாசிக்கும் போது வாசிப்போம். இவருடைய வேலை என்ன? இருட்டோட எழுந்திருக்கிற வேலை. அல்லேலூயா. எப்படி எழுந்திருக்கிறவன்? இருட்டோடு எழுந்திருக்கும். சில பெண்கள் சில குடும்பத்தில்
10 மணி ஆனாலும் எழுந்திருக்க மாட்டான். புருஷன் டீ போட்டு கொண்டு கொடுக்கணும் அல்லது மாமியார் டீ போட்டு கொண்டு கொடுக்கணும். நல்லா படுத்து தூங்கணும். சோம்பேறி பேசுறார். வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரியாக இருந்தால் இருட்டோடு நீ அதிகாலை எழுந்திருக்க வேண்டும். அதிகாலை 4 மணிக்காவது எழுந்திருந்து நீ முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். ஆமென். அதிகாலை எழுந்து முதல்ல எல்லாரும் எழுப்புவதற்கு முன்னதாக 1 மணி நேரம் ஒரு ஜெபம் உன் வாழ்க்கையில முடிந்திருக்கணும். ஆமென். ஜெபித்து விட்டு அடுத்தது குடும்ப ஜெபத்துக்கு நீ ஆயத்தப்படுத்த. 4 மணி 5 மணி வரை ஒரு தனி ஜெபம் நடந்தாச்சு. அடுத்த 5ல இருந்து சற்று நேரம் குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கணும். எவ்வளவு நல்லா இருக்கு. பேசலாம். ஹல்லேலூயா. பேசலாம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருந்து ஆகாரம் கொடுக்கிறார். எல்லாரும் வீட்டு காரியங்கள் மேல் அவர் கரிசனை உள்ளவனாக இருக்கிறார். ஆமென். வீட்டில் இருக்கிறவர்களுக்கு அவர் ஏற்ற நேரத்தில் அவர் உணவளிக்கிறார். அவர் ஆகாரம் கொடுத்து அவற்றுள்ள காரியங்கள் அவர் விசாரிக்கிற ஒரு மனநிலை வந்து பொறுப்புள்ள சரி புத்தி உள்ளவர். ஆமென். சகோதரனை சகோதரி, உன் குடும்பம் எப்படி இருக்கிறது நீ ஒன்று புரிந்து கொள். நீதிமொழிகள் 21:9 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழி 21:9. சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டு குடியிருக்கிறதை பார்க்கிறோம். வீட்டின் மேல் மூலை தங்கி இருப்பது நல்லது. அது சண்டைக்காரியமான. சில சகோதரிகள் குடும்பத்துல பெரிய சண்டை போடுவாங்க, வாய் அடக்க மாட்டாங்க. அப்ப சண்டைக்காரியோடு ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறத விட வீட்டின் மேல் எங்க மூலை. அவருடைய 19 வசனத்தை வாசிப்போம். பார்க்கணும். எவ்வளவு பயங்கரமா சொல்லிருக்காங்க. சகோதரி, உங்களை பற்றி தான் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. மதிப்புக்குரிய சகோதரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சண்டைக்காரியும் கோபக்காரி. சண்டைக்காரி கோபக்காரி. சில சகோதரிகள் சண்டை பிடிக்கும் தயங்க மாட்டாங்க, கோபப்படும் தயங்க மாட்டாங்க. எப்பவும் முகத்தில் ஒரு கோப முகம் வெடித்து ஓடிக்கொண்டே இருக்கும். பார்த்தாலத்தில் எரிந்து கொண்டிருப்பார். முகத்தில் கனிவான முகத்தை பார்க்க முடியாது, ஒரு அன்பான முகத்தை பார்க்க முடியாது, ஒரு சாப்பிட்டான முகத்தை பார்க்க முடியாது. கொடூரமா இருக்கு சில. ஆமென். சில வீடுகளில் போயிருக்கிறேன், அப்படி சீறிட்டு இருப்பாங்க பயங்கரம். என்ன சிஸ்டர் ஒன்னும் இல்லை, என்ன குரல் ரொம்ப கடுமையா இருக்கு. அவருக்கு கொஞ்சம் புத்தி சொல்லிட்டு போங்க. யாருக்கு? வீட்டுக்காரங்க. அப்படியா? என்ன சொல்லணும்? நான் சொல்றது கொண்டுமே அவர் கேட்கறது கீழ்படிவு. ஓ, அப்படி நீ கேட்கற. பிரமாணத்துக்கு மாறி கதை, வேத பிரமாணத்துக்கு மாற்றம். அவர் புத்தி சொல்லிட்டு போகணும். என்ன விஷயம்? நான் சொல்றது கொண்டுமே அவர் கீழ்படிவு. ஓஹோ, அப்படியா? பைபிள்ல நம்ம தேட வேண்டியது. இந்த இடத்துல புருஷனுக்கு புத்தி சொல்றது என்ன? அவன் உழைக்கிறான், பாடுபடுறான், சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு கொண்டு வரான், குடும்பத்தை கவனிக்கிறான், மனைவி சாப்பாடு போடுறான், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறான், பிள்ளைகளோட படிப்பு காரியம் பார்க்கிறான். இது இப்ப இவனுக்கு புத்தி சொல்றது என்ன? என்ன செய்யறான்? நான் சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லை. நீ வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாப்பிடுறது, சமைக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, வேற டிவி பார்க்கிற. இவ்வளவு பிரதானமான வேலை செஞ்சுட்டு பேசுறான். ஓடா உழைக்கிற அந்த மனுஷனை பார்த்து நீ இப்படி பண்ற பேசுறான். உன்னுடைய வாயை அடக்கு, கட்ட சொல்லு. வேற வசனம் உனக்கு எச்சரிக்கை கொடுக்குது. நீ பேசுகிற வார்த்தைக்கு பைபிள்ல வசனம் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, சண்டைக்காரி. ஆமென். அடுத்தது 31வது அதிகாரம் நீதிமொழிகள் 23 வசனத்தை வாசிப்போம். அவளுடைய புருஷன் யாரு? குணசாலியாகிய புத்தி உள்ள ஸ்திரீயுடைய புருஷன் எங்க? தேசத்து மூப்பர்களோடு பேர் பெற்றவளா இருக்கிறாள். ஹல்லேலூயா. பாருங்கள், அதாவது அவள் புருஷனுக்கு மதிப்பை சேர்க்கிறவளா இருக்கிறாள்.
ரெண்டுமே சேர்க்கிற ஒரு மனைவியா இருக்க வேண்டும். ஆமென். புருஷனும் மனைவியும் மற்றவர்களுக்கு முன்பதாக குறைவாக விட்டு கொடுத்து அவர்களை இன்சல்ட் பண்ணி பேசக்கூடாது. மனைவியும் புருஷனுடைய குறைகளை பிறரிடத்தில் தூற்றக்கூடாது. பேசலாம். தன்னோடு அடைக்க வேண்டும். தேவனுக்கு ஜெபிக்க வேண்டும். ஆமென். அதுதான் நம்முடைய வேலை. மனைவியை மற்றவர்கள் முன்பதாக ஒரு சாதாரணமாக மரியாதை குறைவாக நீ பேசும்போது இந்த மனைவியை குறித்து என்னதான் நினைப்பாங்க? பேசலாம். உன் புருஷனை மற்றவர்கள் முன்பதாக ஒரு மாதிரி மரியாதை குறைவா சில சகோதரிகள் நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு முன்பதாகவே தகப்பனை, அதாவது தன் புருஷனை மதிப்பாக பேச ஒரு மாதிரி. நாளைக்கு எப்படி இந்த தகப்பன் எவ்வளவோ பாடுபட்டு சம்பாதித்து குடும்ப பிள்ளைகளை கவனிக்கிறான், எப்படி பிள்ளைகள் மதிப்பார்கள்? சில சோம்பேறி தகப்பன்மார் எந்த வேலையும் செய்ய மாட்டான். குழந்தைகளுக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்க மாட்டான். மனைவிக்கு சாப்பிட்டியா, தூங்குனியா, ஏன் உனக்கு உடம்பு இப்படி இருக்கு, என்ன கஷ்டம் விசாரிக்கவே மாட்டான். வேலைக்கு அவன் சாப்பாடு போய் சேர்ந்து சாப்பிடுவான், அவன் காரியத்தை பார்ப்பான். இப்படிப்பட்ட சோம்பேறி புருஷன் நிறைய இருக்கு. ஆனா தேவனுக்கு பயப்பட புருஷன் இருக்கிறார்கள். அவன் பிரயாசப்படுகிற சம்பாதிக்கிறவர்கள், குடும்பத்தில் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு மனைவி அல்லேலூயா நீ அவர்களுக்கு ஒரு கிரீடமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள். அன்பான சகோதரிகளை, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஒரு வசனம், ஒரு 2 வசனம் மட்டும் வாசிக்கிறேன். பிள்ளைகளை குறித்து பேசலாம். எபேசியர் 6:1 முதல் 4 வரை வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது என்னது? நியாயம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது நியாயம். அது கீழ்ப்படிவதனால் என்ன நடக்கிறது? உனக்கு நன்மை உண்டாகிறது. உன்னுடைய வாழ்நாள் ஆயுசு என்ன செய்கிறது? கூடுகிறது. வாழ்நாள் நீடித்திருக்கிறது. தாய் தகப்பனை நீ கனம் பண்ணும் போது, அல்லேலூயா, தகப்பனை தாய் நீ என்ன செய்ய வராங்க? கனம் பண்ணுவ. நீ கனம் பண்ணும் போது, அவர்களை நீ மதிக்கும் போது உனக்கு ஆயுசை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா. அநேக பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். வயசலாம். ஆமென். 5 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் டேடி மம்மி என் மடியில போய் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் குழாவாங்க. டேடி 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 மம்மி 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 மம்மி. 5ல இருந்து 10 வயசு வரை இந்த ஆட்டம் நடக்கும். 10க்கு மேல ஒரு 15 வயசு ஆகிற 10க்கும் 15 வயசுக்கு உட்பட்ட நேரத்தில் அம்மா அப்பா என்ன சொல்லிரு, என் விஷயத்துல அவர் தலைப்படக்கூடாது. 5ல இருந்து 10 வயசுக்குள்ள டேடி டேடி மம்மி மம்மி கூப்பிட்டு கிடந்தான். ரொம்ப கொஞ்சிட்டு 10ல இருந்து 15 வயசுக்குள்ள போய் தாயை கூப்பிடு, அம்மா இல்லவா அப்பாட்ட சொல்லிடு, என் விஷயத்துல அவர் தலைப்படக்கூடாது. கண்டிஷன். அடுத்தது 15 வயசுக்கு மேல ஒரு 20 வயசுக்குள்ள என்ன சொல்றாங்க? அம்மா இந்த அப்பா கிட்ட இத்தனை வருஷம் நீ எப்படி நீ வாங்க? டோன் மாறுது, முகபாவனை மாறுது. 15 மேல 20 வயசு அப்பா கிட்ட நீ எப்படி அம்மா வாழ்ந்த? இத்தனை வருஷம் நீ எப்படி வாழ்ந்த என்று சொல்ற கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு பேசுறாங்க. அடுத்தது 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள யாராவது கேட்கிறாங்க, அப்பா உங்க அப்பா இருக்கிறாரா? தெரியல, நான் அவர்கிட்ட பேசுறது. 20 வயசு 30 வயசுக்குள்ள இப்படி ஒரு திமிரு வருது பிள்ளைகளுக்கு. அப்பா இருக்கிறாருமா? தெரியல, நான் அவர்கிட்ட பேசுறது. ஓச்சா. அடுத்தது 30 வயசுக்கு மேல 40 வயசு வரும்போ அப்பா நல்லவர் தான், நான் கொஞ்சம் கோவப்படுவாரு. மாறும், பழைய ஸ்டைலுகள். அப்பா நல்லவர் தான், கொஞ்சம் கோவப்படுவார். அடுத்தது 50 வயசுக்கு மேல போகும்போது எங்க அப்பாவை போல யாருமே இல்லை.
5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள சொன்ன வார்த்தை 50 வயசுக்கு மேலே தான் வருது. யார் 10 வயசுக்கு 50 வயசுக்கு இடையில அது நல்லா விளையாடுங்க. 50 வயசு வரும்போது தான் குடும்பம் என்றால் என்ன, பிள்ளைகள் என்றால் யாரு, கஷ்டம் என்னன்னு புரியுற அந்த காலம். இன்றைய பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. அன்பான தம்பி தங்கச்சி, உன்னை பார்த்து அன்பா உனக்கு என்றால் உனக்கு தேவன் ஆயுசை கூட்டி கொடுப்பேன் கருத்து சொல்ற. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. சில பிள்ளைகளுக்கு புத்திமதி சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது, விலகிறான், வழியை விட்டு விலகிறான். செம்மையான வழியை விட்டு விலகிறவனுக்கு பெற்றோர் புத்தி சொன்னா பிடிக்காது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படியே பேசுவோம். நிறைய பேர் பார்த்து தகப்பனை கொலை பண்றவன் இருக்கிறான், தகப்பனை அடிக்கிறவன் இருக்கிறான். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் ஊழியக்காரர்களாக டீமா சென்று கொண்டிருக்கும் போது ஒருவன் தாயை காலில் போட்டு வயிற்றுல மிதிக்கிறான். இந்த வயிற்றுலானே என்ன பத்த சொல்லு. ஐயோ, அந்த சகோதரி வயிறை பிடிச்சிட்டு குனிஞ்சு நிற்கிறான், முடியல, கால் எடுத்து எட்டி மிதிக்கிறான். எங்களுக்கு துக்கமும் கோபம் வந்து விட்டது. என்ன செய்ய, வேதனையா இருந்தது. 10 மாசம் சுமந்து பெற்ற தாயை மிதிக்கிற பிள்ளைகள் என்று பெருகி விட்டார்கள். தேவ கோபம் உண்மையில் வரும். நீ மனம் திரும்ப வேண்டும். பிள்ளைகளை நீ உன் பெற்றோரை நீ மதிக்க கற்றுக்கொள், கனம் பண்ண கற்றுக்கொள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15:20 வாசிப்போமாக. ஞானமுள்ள மகன் தகப்பனை என்ன செய்கிறார், சந்தோஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தகப்பனை கனம் பண்ணி, தகப்பனை கீழ்ப்படிந்து, தகப்பனை நல்ல காரியங்களை செய்து, தகப்பன முகத்தை பார்த்து எங்க அப்பா இதை பார்த்து சந்தோஷப்படுறாரா என்று சொல்லி பார்க்கிற பிள்ளைகள் அநேகரும். ஆமென். நான் பல இடங்கள் பார்க்கிறேன். தகப்பன் நிமித்தம் பிள்ளைகள், அநேக குடும்பத்தில் பிள்ளைகள் நஷ்டம் அனுபவித்து வேதனைப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் வயதான அந்த காலத்துல எப்படி நான் அவரை துக்கப்படுத்துறது, சரி அவர் ஏதோ செஞ்சிட்டார், அவருக்கு நான் எந்த குறவும் வைக்க கூடாது என்று கவனிக்கிற பிள்ளைகள் உண்டு. தாய் தகப்பனை உண்மையாக நேசிக்கிற பிள்ளைகள், அவர் செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்வார். ஆமென். தகப்பன் தாய் சந்தோஷப்படுற அளவில் நடக்கிற பிள்ளைகள் உண்டு. அன்பான வாலிப பிள்ளைகளே, தம்பிமாரே, தயவு செய்து உங்களை அன்பாய் சொல்லுகிறேன். ஆமென். நீ ஒரு ஞானம் உள்ள ஒரு மகனா, ஞானம் உள்ள ஒரு மகளை நடந்து பேசலாம். ஆமென், ஹல்லேலூயா. தகப்பனை துக்கத்தை கொண்டு படுகிற மகனா நீ மாறாது. மூடனாகிய மகன், பாருங்கள் அதனுடைய நீதிமொழிகள் 19:13 வாசிப்போம். மூடனாகிய மகன், மூடனாகிய மகனால தகப்பன மிகுந்த துக்கம். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. மூடனாகிய மகனால தகப்பன் என்னது, மிகுந்த, சொத்தமா வாசியம்மா, துக்கம், மிகுந்த துக்கம். ஆடா, என் பையன் இப்படி மூட புத்தர்னா மாறிட்டான். பேசலாம், வாண்டா போவான், போனா வருவான், அதை செய்யணும், இப்ப செய்ய வேண்டாம், அப்புறம் செய்யணும். மூடனாகிய மகன் மூலமாய் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். இன்னும் சந்தோஷமா படுவான். பேசலாம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வேதம் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பேசலாம். ஆமென், ஆமென். 27ஆம் வசனம் வாசிப்போம். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதனைகளை நீ என்ன செய்யாத, கேட்காத. ஆமென். நல்ல ஆலோசனை கேளு. தாய் தகப்பன் சொல்லுகிறது கீழ்ப்படி. எந்த காரியம் நீ செய்தாலும் அதை தாய் தகப்பனுடைய நாடகத்துக்கு நீ கொண்டு போ. ஆமென். ஏதாவது காரியத்தை தகப்பனிடத்தில் வந்து, அப்பா நான் இதை செய்கிறேன், இதை செய்யறேன், எனக்கு இதனால் இந்த நன்மை கிடைத்து என்று சொல்லும் போது தகப்பன் எவ்வளவு பெரிய சந்தோஷம். பரவாயில்ல, என் மகன் அவன் என்ன செய்தாலுமே எனக்கு தெரியப்படுத்தாது, அவன் பாட்டு செய்யல, எந்த காரியம் என்கிட்ட சொல்லாம செய்யறதே இல்லை, எவ்வளவு வளர்ந்த பிறகு கூட எவ்வளவு கரெக்டா இருக்கிறான் என்று
தகப்பன சந்தோஷம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட குடும்பம் தான் தேவன் விரும்புகிற தகப்பன். கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கணும், அவருடைய வழியில் நடக்கிறவனா இருக்கணும். பேசலாம். தாய் புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாதவன் தன் கைகளால் அதை எடுத்து போடுகிறார். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் இருப்பதற்கு முக்கிய காரணம் தகப்பன் செயல்தான். ஃபர்ஸ்ட் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளுக்கு நடப்பாய்தான் நீ பாக்கியவானாயிருப்பாய். உன் மனைவி உன் வீட்டோர்கள் கணிதரும் திராட்சை கொடிய போட்டிருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவு மர கண்ணுகளுக்கு ஒருபாடு சொல்லப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் குடும்பம் கர்த்தருடைய குடும்பமாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாற வேண்டும் என்றால் கேட்ட வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் கேட்ட வசனத்தின்படி ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், தகப்பன் எப்படி நடக்க வேண்டும், தாய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில காரியங்களை வேதத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டோம். கேட்ட வசனத்தின்படி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சத்திய வசனத்தின்படி குடும்பங்கள் கட்டப்படட்டும். தேவன் அமிதமாய் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். ஆசீர்வதி பெரிய காட்டு சகல துதிகரமாய் நல்ல உமக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.